2026 ஆண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 7.5 சனி. ஐயா 7.5 சனி தான். சனி நீச்சமாகக்கூடிய ராசி மேஷத்து. அப்போ சனிக்கே பவர் இல்லாத ஆக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனாலும் 7.5 சனி என்பதனால் கண்டிப்பாக தூக்கம் முக்கியம். மன அழுத்தம் கூடாது. தூக்கம் இல்லைன்னா மன அழுத்தம் வரும். ஊருக்காக, உறவுக்காக, நண்பர்களுக்காக உழைக்காதீர்கள். யாருக்காக எல்லாருமேலே அக்கறை கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்காகவே வாழாதீர்கள். உங்களுக்காக கொஞ்சம் வாழக்கூடிய ஆண்டு. உடற்பயிற்சி செய்யாத மேஷராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது. அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசாவை கேட்பதும் நல்லது. மேஷம் என்றாலே வயிறு. மேஷம் என்றாலே அடிவயிறு, கழிவுப்பாதை, முட்டு, பாதங்கள் தான். அதை சரியாக பண்ணிவிடுங்கள். கழிவுகள் மேஷத்துக்கு சரியாக இருந்தால் பயப்படவே வேணும். மேஷம் தன் பாட்டு தன் வேலையை பார்த்துக்கும். ஹாப்பியாக கொண்டு போயிடும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, கல்யாணம் இல்லை, புத்திர சந்தானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சு, புருஷன் பொண்டாட்டி சண்டையில் கோர்ட்டுக்கு போயிட்டோம், எல்லாமே இந்த வருஷம் நல்லா சால்வ் ஆகும். நிச்சயமாக படிப்பில் 20 அரியர்ஸ் இருந்தாலும் அந்த குழந்தைங்க முடிச்சிடுவாங்க. அது எப்படி முடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இறைவன் முடிக்க வைப்பான். கிரகங்கள் முடிக்க வைக்கும். தொழிலே இல்லை, நீ உருப்படவே மாட்டேன்னு மேஷத்தை சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா முதலாளி ஆகிட்டு உட்காந்துருப்பார். திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பெரிய லெவலுக்கு பண்ணுவீங்க. கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. கடன் இல்லாமல் இருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் பண்ணுவீங்க. மேஷம் ஆச்சரியமாக இருக்கும். மேஷம் போய் சிஸ்டமேட்டிக் பண்ணணுன்னு செல்வி சொல்கிறாருன்னு நீங்கள் பண்ணுவோம். ரிலாக்ஸாக இருக்கும். டிவி கீவி அது இது பதவி, அரசியல், கௌரவம், மீடியா எல்லாம் வாங்கும். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கில்லி மாதிரி முன்னேறுவீர்கள். அப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது. வண்டியில் ரொம்ப உங்கள் டிரைவர் ஸ்பீடாக ஓட்டினா கூட சொல்லணும், ஐயா நீ ஸ்பீடாக வேணும்னா நீங்கள் போய் ஓட்டிக்கோங்க, நான் வேணும்னா பஸ்ஸிலே வந்துடுறேன்னு இறங்கிக்கணும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மன வருத்தமோ சங்கடமோ, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எதாக இருந்தால் அபிராமி அந்தாதியுடைய பாடலை ஒன்று மொத்தமாக ஓட விடுங்க. இல்லைன்னா 40வது பாடலையும் 59வது பாடலையும் 75வது பாடலையும் மட்டும் ஓட விடுங்க. இல்லை கேளுங்க, நல்லா ஆகிடும். அதிகமான ஆடை ஆபரணங்கள், அதிகமாக நிலப்புலன்கள், அதிகமாக வீடு விஷயங்கள், வீடை அதிகமாக புதுப்பிப்பது, இன்டீரியர் அதிகமாக செய்வது, வண்டி வாகனங்கள் அதிகமாக மாற்றுவது, வாங்குவதெல்லாம் மேஷம் செய்யும். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. எக்ஸசைஸ் செய்யலைன்னா நான் சொன்ன எந்த நல்ல விஷயமும் நடக்காது. 20 நிமிஷமாவது பண்ணுங்க. உங்களோட உடல்நிலையை பார்த்துக்குங்க. நல்ல ட்ரிம் ஆகிடுவீங்க. நிறைய ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் டிப்ரெஷன்லேயே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் போயிடும். தகன்னு ஆகிடும். முடியே இல்லைனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு முடியெல்லாம் வளரக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு கிடைக்குமா? ஆச்சரியமா கலர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs per cent. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call